அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இன்னைக்கு 9 ஆண்டு காலமாக இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அனுதினமும் காலையில் மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யணும்னா பலன் பெற்றோர்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான வரன்களை நீங்களே தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்தாரிடம் பேசி கான்ஃபரன்ஸ் கால் மூலம் உங்களுக்கு தொடர்பு கொடுத்து திருமணம் செய்ய எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு செய்யும். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் காலை எழுந்தவுடன் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை பார்த்து மகிழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னமா இன்று எங்கள் அரங்கத்திற்கு எங்களோடு பதிவு செய்த வரன்தாரர்களின் ஜாதகங்களை அனைவரும் பார்க்கும்படி நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். இந்த ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் அரங்குக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னமா நம்ம கூட எல்லாம் ஜாதகம் பதிவு பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ள அறிமுகப்படுத்தலாமா? இப்ப என்னன்னா தை மாசம் வந்துருச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம எல்லாத்துக்கும் ஜாதகங்களை அறிமுகப்படுத்திடலாம். உள்நாட்டு ஜாதகம், வெளிநாட்டு ஜாதகம், டாக்டர் ஜாதகம், விஐபி ஜாதகம், எல்லா ஜாதகமும் எங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்க வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம். எங்களுடைய அலுவலகம் சென்னையிலையும் இருக்கிறது, எக்மோர்லேயும். அதையும் நீங்கள் பார்த்து அங்கே நீங்க பதிவு பண்ணிக்கலாம். பதிவு செய்ய விரும்புவோர் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைனில் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே அனைவரும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடனடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டு இன்று முதல் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மணிமேகலை அவர்கள் அறிமுகப்படுத்துமா? அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மனோத்தமன், முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 5.9. மாநிலம் 12/9/1996 பிறந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. பிரைட்டோம் இன்ஃபோடெக்ஸ் கம்பெனில. மாசம் பாத்தீங்கன்னா 70,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை, சொந்த ஊரும் அதான். அப்பா திரு மோகன சுந்தரம் ஐசிஎஃப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி பொன்மொழி இல்லத்தரசியா இருக்காங்க. படித்த குடும்ப பாக்கான வரன் தனக்கு ஏற்ற துணையா வரணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அக்கா மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சென்னையில சொந்த வீடு 1, 2 வீடு வாடகை விட்டுருக்காங்க. மற்றும் பிளாட்லாம் இருக்கு. நிறைவான வசதி, அழகான பையன். இவருக்கு ஏற்ற துணை அமைந்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ராகவேதமன், சுத்த ஜாதகம், பூர நட்சத்திரம், அழகான பையன். இவர் பிறக்கும் போது சுக்கிரன் மகாதிசை 4 வருஷம் 7 மாசம் 8 நாள் இருப்பு. சூரியன் திசை 6 வருஷம், சுக்கிரன் திசை 10 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
ஜே சுஷ்மா, சுத்த ஜாதகம், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசி, விருச்சக லக்னம், எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, 5.2 உயரம் இருக்காங்க. 14/12/1999 பிறந்திருக்காங்க. இவங்க தென்காசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த ஊரும் தென்காசி தான். வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்குறாங்க. அப்பா பெயர் திரு எஸ் ஜெகநாதன், இவர் ஜேஇஆ இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி ஜே சுமதி, இவங்க இல்லத்தரசி. இவங்க அரசு வேலை, வெளிநாட்டு வேலை எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாணமாவையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சுஷ்மா, அழகான பொண்ணு, தொழுவ வேளாளர். வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறார், சம்பளம் வாங்குறாங்க. தென்காசி சொந்த ஊர். பிறக்கும் போதே செவ்வாய் திசை 1 வருஷம் 7 மாதம் 2 நாள், ராகு திசை 18 வருஷம், குரு மகாசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் ஹரிப்பிரியா. தொழுவன் 5 வகுப்பு சேர்ந்திருக்காங்க. 2 செவ்வாய் ஜாதகம். கடகராசி, பூச நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் முடிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 151 சென்டிமீட்டர். நல்ல சிகப்பு நிறம். 23/6/2001 பிறந்திருக்காங்க. பியூட்டிஷியனா இருக்காங்க. சொந்த ஊர் கரூர். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு விஜயகுமார் லேட். அம்மா திருமதி விஜயா இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க படித்த குடும்ப பாகன வரன் வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அக்கா மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. கரூர்ல வீடு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு வீடு இருக்கு. பிசி அனைத்து உட்பிரிவுகளும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஹரிப்பிரியா விருப்பப்படுற வரன் அவருக்கு துணையாக அமைந்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஹரிப்பிரியா, அழகான பொண்ணு, தொழுவநாயகர், பிசி உள்பிரிவு சம்மதம். பிறக்கும் போதே சனி மகாதசை 17 வருஷம் 4 மாதம் 5 நாள் இருப்பு. புதன் மகாதசை 17 வருஷம். அழகான குணப்புடன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு லக்ஷன், யாதவ தோழி வேளாளர், பிசி, ராகு கேது செவ்வாய் ஜாதகம். பரணி நட்சத்திரம், மேசராசி, மேச லக்னம். உயரம் 6.2. ஜாதகர் படிப்பு எம்எஸ். 13/9/1995 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பளம் வரும். லண்டன்ல இருக்காரு, ஐடி கம்பெனியில. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு நாகராஜன், பிசினஸ். அம்மா பேரு லதா, பிசினஸ். படித்த லண்டன் செல்லக்கூடிய பொண்ணு, அதாவது இங்க இல்ல, லண்டனுக்கு போன விருப்பமுள்ள பொண்ணுகள் யாரா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். சொத்து மதிப்பு 50 கோடிக்கு மேல இருக்கு. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசை 8 வருஷம் 7 மாசம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரம் பெயர் ஆர் திவ்யஸ்ரீ. 7 செவ்வாய் ஜாதகம். சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். பிடிஎஸ் படிச்சிருக்காரு. 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 27/12/1999 பிறந்திருக்காங்க. இவங்க நாமக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான். அப்பா பெயர் திரு கே ராவி, இவர் எஸ்ஐ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாமக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி ஆர் ஜெயசித்ரா, இவங்க இல்லத்தரசி.
இவங்க பார்த்தீங்கன்னா அரசு வேலை, பேங்க் வேலை, டாக்டராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்க அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு சொந்த வீடு 2, 5 ஏக்கர் விவசாய நிலம், அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரவேற்றிருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பேர் தீவாசி, அழகான பொண்ணு. சோழிய பேரால் உடுப்பு சம்மந்தம் சொல்லியிருக்கிறாங்க. பிறக்கும் போதே சுக்கரன் மகாதசரி 11 வருஷம் 10 மாதம் 11 நாள் இருப்பு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்க உற்றார் உறவினர் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம விட்டு கல்யாணம் பண்ண ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தால் எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. இன்னொரு நம்பரு 98 43 68 66 29. சென்னையிலும் எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது எக்மோர்லி. உங்களுக்கு வழி தெரியலன்னா செல்லில் கூகுள் மேப்ல எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை எக்மோர் என்று டைப் செய்தால் உங்களுக்கு வழிகாட்டும். எனவே மக்கள் சேவை மகேஷ் சேவை என்பது போல் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை திருமணமான அனைத்து இளைஞர்களுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை. எங்கள் நிறுவனம் அதற்காகவே உருவாக்கப்பட்டது. எங்கள் பணியாளர்களும் அதுக்காகவே இருக்கிறார்கள். எனவே வழக்கேடு பெற்றோர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை பதிவு செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து சந்தோஷமாக வாழும் என்று கூறி இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி